Shri Ram Jai Ram Jai Jai Ram. Om 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 Shri Ram Jai Ram Jai Jai Ram. திறந்து உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. அங்கே உள்ள நிறைய கூட்டம், நிறைய பக்தர்கள் உட்காந்துருந்தாங்க. நான் வழக்கமாக உட்கார இடத்துல யாரோ அமர்ந்திருந்தாங்க. நான் எங்கே உட்காருதுன்னு தெரியல எனக்கு. சுவாமி என் கையை பிடிச்சி அவர் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டார். உனக்கு இன்றைக்கி குரு பூர்ணிமான்னு தெரியுமா, அது தெரிஞ்சுதான் நீ வந்தியான்னு கேட்டார். எனக்கு பௌர்ணமினே தெரியாது, அது குரு பூர்ணிமான்னு எனக்கு அது பற்றி ஒரு விவரமும் தெரியாது எனக்கு. நான் மௌனமாக இருந்தேன். அப்போ சுவாமி சொன்னாங்க, இது குரு பூர்ணிமா, ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு குரு பூர்ணிமான்னு பேர். இதை வியாச பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. வியாச பாரம்பரியத்தில் வந்தக்கூடிய அத்தனை குருக்களுக்கும் இன்றைக்கி வந்தனம் செலுத்த வேண்டிய நாள். குரு அடைஞ்சவங்க பூராவுமே குரு உடைய அனுக்கிரகத்தை பெறுறதுக்கு உகந்த நாள் இது. குருவை நினைக்கிறதுக்கும் அவரையே சதா சர்வகாலமும் ஸ்மரணமாக எடுத்துக்கிறதுக்கும் அவரோடையே ஒன்றி இருக்கிறதுக்கும் இது தகுந்த நாள். அவருடைய அருள் இன்றைக்கி பரவலாக எல்லாருக்குமே, குரு அடியார்கள் எல்லாருக்குமே சென்று சேரக்கூடிய நாள். இந்த நாள் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஏன்னா எல்லா பௌர்ணமி தானே. அதே போல் குருவினுடைய அருள் என்னைக்கு வராமல் இருக்குது, எப்பயுமே அது தாரையாக வந்துக்கிட்டு தானே இருக்குது. இதில் என்ன விசேஷம் இருக்குதுன்னு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். சாமி உடனே வெளியே சொல்கிறாரு, ஆமாம் இது விசேஷமான நாள் தான், இது விசேஷமான நாள் தான். இன்றைக்கி குருவினுடைய பரிபூர்ண அருள் பாகுபாடே இல்லாமல் எல்லா பக்தர்களுக்கும் சென்று சேரக்கூடிய நாள் இது. இன்றைக்கி குரு ஸ்மரணையில் கண்டிப்பாக எல்லா குரு பக்தர்களும் இருக்கணும். இது சாதாரண நாளில் வியாச காலத்திலிருந்து வரக்கூடிய இன்றைய கால குரு வரைக்கும் உள்ள அத்தனை குருநாதர்களையும் சேவித்த புண்ணியம் இன்றைக்கி கிடைக்கும். உங்கள் குருநாதரை நீங்கள் நினச்சிங்கன்னான்னு சொன்னார். அற்புதமான நாள். அன்றைக்கி பூரா அவர் நாங்கள்லாம் நாமம் பாடினோம். அந்த நாமம் பாடும்போது அவர் நர்த்தனம் ஆடினாரே, இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ஹால் கிடையாது அத்தனை வீட்டில். இதில் ஒரு கால்வாசி ஹால் இருக்கும். இந்த பக்கம்லாம் சாமி உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம்லாம் பக்தர்கள் உட்காந்துருப்பாங்க. அந்த நடு பாதையில் நாங்கள்லாம் நாம சொல்ல சொல்ல சுவாமி ஒரு நர்த்தனம் ஆடினார் பாருங்கள். அற்புதம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அன்றைக்கி நாள் முழுவதும் நாங்கள் பாட அவர் ஆட இதான் நடந்தது. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த அதீதமான ஒரு ஜாய்க்கு, அந்த அதீதமான ஒரு என்ன சொல்கிறது, பக்தி பூர்வமான ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது. எங்களை எல்லாமே நான் மறந்து போயிருந்தோம். எனக்கு அதுக்கப்புறம் தான் குரு பூர்ணிமான்னு என்னன்னு தெரியும். அது ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, தமிழில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் வித்தியாசமும் வரும். இதில் பெரிய அதிசயம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமின்னு சாமி ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்னை ஒத்து பார்த்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா ஆடி பௌர்ணமியில் பிறந்தவன் நான். ஒத்து பார்த்துட்டு அவர் கழுத்தில் இருந்த மாலையை தூக்கி என் கழுத்தில் போட்டார். அன்றைக்கி எல்லாம் ஒரே அற்புதம் தான். அன்றைக்கி அப்படி ஒரு அற்புதமான ஒரு குரு பூர்ணிமா கழிஞ்சது. ஆனால் அண்ணாச்சி சொல்கிற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் பெரிய பக்தர்லாம் கிடையாது. சாமிக்கு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சாதன சேவகனாக தான் இருந்தேன் நான். சாமி கண்ணர் சிவியில் பார்த்து தெரிஞ்சுக்குவேன், அது உண்மை. ஏன்னா கண்ணர் சிவியில் எங்களுக்கு காஃபி வேணும்னு அப்படி தெரிஞ்சதுன்னா ஆனால் உடனே எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்துட்டு கூட ஒரு காஃபியை எடுத்துக்கணும், கொண்டு வரணும். நான் அது எங்கே வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும், எவ்வளோ வாங்கணும் தெரியும், அதை எப்படி தூக்கிட்டு வரணும் தெரியும், தூக்கிட்டு வந்தவுடனே அதை எங்கே வைக்கணும் தெரியும். அவர் கண் அசைவுக்காக காத்திருக்கணும். அவர் கண் அசைச்சார்னா அதுக்கப்புறம் தான் முதல்ல 2 கப் எடுத்து அவருக்கு முன்னால் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணிவிட்டு என் இடத்துலையும் ஒரு காஃபியை வச்சுட்டு நான் அங்கே உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் அவர் கண் அசைவில் தான் எல்லாருமே
காஃபி டம்ளரை அதை திறந்து குடிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முந்தி யாராவது குடித்தாங்க, போச்சு, கணக்கு தப்பாக போச்சு, தப்பாக போச்சு, கணக்கு தப்பாக போச்சு அப்படின்ட்டு அவர் குடிக்கந்தனே காத்திருப்பாங்க. சிலவங்க வந்தவொடனே அதை எடுத்து ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சாமி அவங்களே பார்த்துட்டு இருப்பார், கணக்கு தப்பாக போச்சு தப்பாக போச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார், அவர் ஆர்டர் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் காஃபி முடித்த உடனேயே அவரை கூப்பிடுவார், வாங்கும்பார். பக்கத்தில் ஒரு வாழைப்பழம் இருக்கும், ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கு போயிட்டு வரலாம் ராஜாம்பார். அவர் கண் அசைவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவர் எதுக்காக அந்த நேரத்தில் குடிக்கணும், அந்த இடத்துல குடிக்கணும், அதை எப்படி குடிக்கணும்னு சொல்கிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு பொருள் உண்டு. அதுவே வெறும் காஃபி இல்லை, உடுப்பி பிருந்தாவன்லேருந்து வரக்கூடிய காஃபி இல்லை, அது அவர் கொடுக்குற பிரசாதம். அந்த பிரசாதத்தை எப்படி நம்ம உட்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிறது, அது அவருக்கு காட்டி கொடுத்தது. இன்றைக்கும் அவர் பண்ண ஒவ்வொரு காரியங்களும் லோக சேமத்துக்காகத்தான் இருந்ததே தவிர்த்து தனக்குன்னு ஒரு காரியமும் பண்ணல. அந்த வீடு வாங்கணும், சன்னதியில் வீடு வாங்கணும், இன்னும் பக்தர்கள்லாம் ரொம்ப பரிதவிக்கிறாங்க. புன்ன மரத்தடியிலையும், இங்கே தெரடி மண்டபத்திலையும், இங்கே ராத்திரினா பாத்திர கடையிலையும், இந்த தூசியிலையும் புழுதியிலையும் வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் பக்தர்களும் கஷ்டப்படுறாங்க, சாமியும் கஷ்டப்படுறாங்க. அதனால் சாமி உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டவே வேண்டானார். பக்தர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க சாமி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆல்ரைட் வாங்கினாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த வீடு வாங்கி கொடுத்தாங்க. சன்னதி வீடை வாங்கி கொடுத்ததுக்கப்புறமும் 6 மாதம் அந்த வீட்டுக்குள்ளே சாமி போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் போனாங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாம் அங்கே போனாங்க. அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுத்தாரு. கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்தாங்க. நாங்களாம் அங்கேயே தங்கி இருந்தோம். அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டோம். சாமி சொன்ன ஃபார்முலா படிலாம் சமையல் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாம் பக்தர்கள்லாம் சிவகாசி மடத்தில் இருந்துக்கலான்னாங்க. ரொம்ப நெருங்கிய பக்தர்கள்னு சொல்லக்கூடியவங்களை மட்டும் அங்கே கூட வச்சுருந்தார். மற்றவங்கெல்லாம் சிவகாசி சத்திரம் போயிடணும். சில பக்தர்கள் சிவகாசி சத்திரத்தில் இருந்தாங்கன்னா சுவாமி அங்கே போயிடுவாங்க, அவங்களோடய இருப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய அந்த விதமாக அருள் பாலிச்சுட்டே இருந்தாங்க. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, இவ்வளோ நெருக்கமாக நாங்கள்லாம் இருந்து அவரோடைய இருந்து இந்த கால் மடக்கி இருக்கிறவங்க சௌரியத்தாங்களுக்காக வந்துடலாம், வந்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்களா. நல்ல சௌரியமானவங்க கால் மடக்கி அவ்வளோ நெருங்கி நாங்கள்லாம் பழகி அவருடைய உண்டு உறங்கி அவர் ஐயா அண்ணாச்சி சொன்ன மாதிரி எல்லாமே இருந்தும் கூட சாமியினுடைய பரிபூரணத்தை எத்தனை பேர் அடைஞ்சாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது தெரியல. சுவாமியை பார்க்காத பக்தர்கள் இங்கே எத்தனை பேர் பார்க்காதவங்க, சாமியை பார்க்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இவ்வளோ பேருக்கும் சுவாமியை பார்க்கல. சாமியுடைய பேச்சுக்கள், அவர் குரல் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவருடைய நடைமுறை பாவனைகள் தெரியாது, அவருடைய அன்றாட வாழ்க்கைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கி அவர் நாமத்திலையும் அவர் மேலேயும் இவ்வளோ ஒரு பக்தி செலுத்துகிறீங்களே. நீங்கள் 25 வருஷம் இல்லை, 40 வருஷம் இல்லை, 50 வருஷம் கூடயே வாழ்ந்தவங்கள நீங்கள்லாம் ஒரு படி மேலே, நீங்கள் எல்லாருமே மேலே நெருங்கி அவ்வளோ பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு, ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்டு, அவர் சிகரெட் பற்ற வைக்க, நான் அவர் சிகரெட் பற்ற வைக்க, இப்படி எத்தனையோ காரியங்கள் இருந்து கூட சாமியுடைய முழுமையில் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா இல்லை, இன்னும் எவ்வளவோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை எதுவுமே பார்க்காம சாமி மேலே இவ்வளோ பக்தியா என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றும் புரியலை. கடகடன்னு எவ்வளோ வேலைகள் நடக்குது. இந்த வேலைகளெல்லாம் எப்படி உங்களால் செய்ய முடியுது? இது பக்தி இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ இவ்வளோ பக்தி எப்படி வந்தது? ஆக பழைய டிவோட்டிஸ் எல்லாம் விட இப்போ நீங்கள் பார்க்காத டிவோட்டிஸ் தான் எனக்கு என்னமோ அவ்வளவும் குருனுடைய சுரூபமாக தான் தெரியுறீங்க. எனக்கு அத்தனை பேரும் குரு சுரூபங்கள் தான். ஏன்னா இவ்வளோ பக்தியா, எப்பேற்பட்ட பக்தி அப்பா. இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி ஒர்க்கிங் டே, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலே ஆனந்தமாக இருக்குது. உங்கள்கிட்ட பொறாமையாக கூட இருக்குது, ரொம்ப பொறாமையாக இருக்குது.
நிஜமாவே சொல்கிறேன். நான் ஒன்றும் உங்களை முகஸ்துதி பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்லை. உண்மையிலே பொறாமையாக இருக்குது. 77 78 வயசு ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த எளிமையான பக்தி இன்னும் வரலையேன்னு கஷ்டமாக இருக்குது. இந்த எளிமையான பக்தின்னு சொல்லும்போது ஒரு சமயத்தில் நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம். சாமி முன்னால் நிறைய பக்தர்கள் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் வயசான பாட்டி, கிராமத்து பாட்டி கட 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 கடன்னு வந்தாங்க உள்ள. அப்போ வாசற்படியில் வந்து எப்பயுமே ஒரு பையன் உட்காந்துருப்பான். அவன் வந்து யார் வந்தாலும் அவன் யாருன்னு கேட்டு சாமிகிட்ட சொல்லி சாமி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே அனுப்புவான் அவன். அவன் அந்த மாதிரி, யார் பாட்டி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஊர் என்னன்னு கேட்டால், சீ போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு உள்ளே வந்து நேராக வர்றாப்புல சாமி முன்னால் வந்து நிற்கிற. சாமி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்ட, வீட்டு பக்கமும் வர மாட்டேங்கிற, இங்கே வந்து இந்த காரில் வந்தவங்களெல்லாம் நீ உட்காந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. நான் வந்து உன்னை பார்க்க வரணும்னு நினச்சா அங்கே ஒரு பையன் நிற்கிறான். நீ யார், உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, இத்தனை கேள்வியும் கேட்குறான். சாமி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, நீ ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்ட சாமி. மிஞ்செல்லாம் வீட்டுக்கு வருவேன், பசிக்குதுமா ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்பேன், நானும் கூழுக்கு கொடுப்பேன், நல்லா குடிப்பேன். இப்போ ஏன் சாமி இப்படி ஆகிட்ட? சாமி பதறாங்க. அம்மா, இந்த பிச்சைக்காருக்கு அப்பா நிறையா வேலை கொடுத்துட்டாருமா, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வர முடியல, வேறு ஒன்றும் இல்லைம்மா. உங்களை இந்த மறப்பனா மறக்கவே முடியாது. சரி, அதெல்லாம் போட்டு நீ இப்படித்தான் சொல்லுவேன். நான் இப்போ கூழ் கொண்டு வந்திருக்கேன், குடிப்பியா மாட்டியா? இல்லாட்டா இந்த பலகாரங்கள்லாம் கொண்டு வந்த இட்லி, வடை, தோசை, பூரி எத்தான் சாப்பிடுவியா? கூழ் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுவியா? குடுமா, இதுக்காக எத்தனை நாள் இயங்கிட்டு இருக்கேன், குடுமான்னு கேட்டு ஒரு தூக்குச்சட்டி நிறையா கொண்டு வந்த கூழை எடுத்து அப்படியே குடித்தாங்க சாமி. குடிச்சிட்டு உட்காந்தோன்னா சாமி அந்த அம்மா உட்கார சொன்னாங்க. நேராக ஏற்ற மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டாங்க அந்த அம்மா. ரொம்ப சௌஜன்யமாக அந்த சாமிகிட்ட கேட்குறாங்க, சாமி, நம்ம வீட்டு அந்த வெள்ளைப்பசு இருக்குல்ல, 2 நாளாக பாருங்கள், தண்ணி எடுக்கலை, இறை எடுக்கலை, ஒன்றுமே பண்ணல. என்ன சாமி பண்ணலாம் சொல்லு, இதுக்கு தான் வந்தேன். சாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ அவ்வளவு ஒரு தீர்க்கமான சிந்தனை, அப்படி ஒரு யோசனை. ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ மௌனமாக இருந்து அவ்வளோ யோசனை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கடைசியில் சொல்கிறாரு, இந்த தூக்குச்சட்டியை உள்ளே போய் கழுவிட்டு வாங்க, இதை எடுத்து நேராக அண்ணாமலையார் கோயிலுக்கு போங்க, அங்கே அபிஷேக தீர்த்தம் இருக்கும், அதை பூரா அந்த தூக்குச்சட்டியில் வாங்கி கலெக்ட் பண்ணி அதை எடுத்து மாட்டுக்கு கொடுங்க, அப்பா பார்த்துக்கு வருமா, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த பவரையும் சொல்லிட்டு உடனே ஓடிடும். போயிட்டு மறுநாள் வருது, நாங்கள் மறுநாள் இருக்கேன், வருது வேகமாக. அந்த பையன் கெடிக்கிற பையன், அந்த அம்மா வந்த உடனே கதை திறந்து வச்சுட்டான். நேராக உள்ளே வந்து, சாமி நீ சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தேன், மாடு இப்போ நல்லா தண்ணி குடிக்குது, நல்லா இறடுது சாமி, இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். சரி சரி, நீ வேலையை பாரு, உனக்கு உங்கள் அப்பா நிறைய வேலை கொடுத்துருப்பாரு, நீ வேலையை பாரு, நான் போகிறேன் அப்படிங்கிற. அம்மா நீ இருன்னு சொல்லி இருக்க வச்சு அங்கே இருக்க பழங்களை பூரா எடுத்து அந்த அம்மா முந்தானை காட்ட சொல்லி அதை அவ்வளோ பழத்தையும் போட்டு வச்ச. சாமி நீ கொஞ்சம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டேன்னா நீ என்ன சாப்பிடுவ, நீ கொஞ்சம் வச்சுக்கோ. இவ்வளவு பாமரத்தனமான பக்தர்களை பார்த்து நான் அன்றைக்கெல்லாம் பொறாமப்பட்டேன். அன்றைக்கி பொறாமப்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மறுபடியும் பொறாமப்படுறேன். இது நடந்தது 1986. அவ்வளவு பாமரத்தனமான என்ன ஒரு ஃபைட்டு. அதுக்கு முந்தி புன்ன மடத்தில் இருக்கும்போது அங்கே மாணிக்க கவுண்டர், ராஜம்மாள் 2 பேர் தம்பதிகள் அந்த புன்ன மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, சாமி புன்ன மரத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. சாமிக்கு ஏதாவது யாராவது ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. 12 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. யாரும் கொடுக்கலன்னா அந்த அம்மா ராஜம்மாள் நேராக வரும், தூக்குச்சட்டை நிறையா சாதம் வச்சுருக்கும், அதை எடுத்து சாமி சாப்பிடு சாமிங்க. அம்மா உங்களுக்கு அப்படின்னு பார்ப்பல, என்ன சாமி இங்கே சாப்பிடு சாமி, இங்கே இருக்க வீடு, இதோ போயிட்டு 5 நிமிஷத்தில் உழ வச்சு சாதம் ஆக்கி கொண்டு வந்துக்குவேன், நீ சாப்பிடு சாமி. எங்கள் எல்லாருக்கும் வருமாம்மா, ஏன்னா சாமி கூட 4 பேர் இருப்பாங்க, நாங்கள்லாம் இருக்கோம், எல்லாருக்கும் வரும் சாமி. நான் 2 கைப்பிடி கூட தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அது வெறும் ரசம் சாதமும் ஒரு காய் வெண்டைக்காய் அதை வச்சு கொண்டு வந்தது. பெருமாள் எல்லாத்துக்கும் பரிமாறலாம். பெருமாள் தெரியுமா உங்களுக்கு? பெருமாள் இங்கே தாமரக்குளத்தை சேர்ந்தவர். பெருமாள் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று, எல்லாருக்குமே அதை எடுத்து அந்த அந்த இலை, என்ன இலை அது, மந்தார இலை,
மந்தார இலையை வச்சு, அது எப்பயுமே பெருமாள் ஸ்டாக் வச்சுருப்பார், அதை வச்சு எல்லோரும் முன்னாலே வச்சு கொடுத்தாரு. அந்த ரசம் சாதமும் காயும் தேவாமிர்தமாக இருந்தது. அப்பேற்பட்ட பக்தர்களெல்லாம் வாழ்ந்தாங்க. அவங்கள பார்த்தும் அவ்வளோ பெருமையாக இருந்தது, அவ்வளோ பொறாமையாக இருந்தது. சாமி அவங்களுக்கு கொடுத்தது எந்த இதுவும் இல்லாமல் அப்படி வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாணிக்க கவுண்டர் ஒரு நாள் என்ன பண்ணார், வெயில் சரியான கோடை வெயில், அப்படி மண்டை பழக்கிற வெயிலில் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு விவசாயத்துக்கு. அந்த புதினா செடிக்கும் கொத்தமல்லி செடிக்கும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு சாமிகிட்ட வர்றார். வந்த உடனே, சாமி தலையெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது சாமி, ரொம்ப ஜுரமாக இருக்குது சாமி அப்படி வந்து சொல்கிறாரு. சாமி அவரை பக்கத்தில் கூப்பிட்றாரு, கையை தொட்டு பார்க்குறாரு, ஜுரம் அடிக்குது. தலையை தொட்டு பார்க்குறாரு, அப்படி ஜுரம் அடிக்குது. சரி மாணிக்கவுண்டர், அந்த வரப்பில் தலை வச்சு படுத்துக்கோங்க, வெயில் சுட்டு எரிக்குது, அந்த வரப்பில் தலை வச்சு படுத்துக்கோங்கங்கிறாரு. எனக்குன்னா கோவம்னா கோவம், அவ்வளோ கோவம். அந்த அம்மா ஏன்னா மகராசி எல்லாருக்கும் அன்னலட்சுமி மாதிரி சோறு போட்டவா, அவள் புருஷனை வந்து இந்த மாதிரி படுக்க வைக்கிறாரே, இவர் என்ன இவ்வளோ பழி வாங்குறாரு, எப்பேற்பட்ட ஒரு ஒரு தர்மம் பண்ண அந்த ஆளுக்கு, சாதம் போட்டவருக்கு இப்படி தண்டனை கொடுக்குற மாதிரி வெயிலில் படுக்க வைக்கிறாருன்னு எனக்கெல்லாம் ஒரே கோபம். அவரும் போய் சாமி சொன்னவொடனே போய் வரப்பட தலை வச்சு படுத்தார். படுத்து அப்படி தூங்கிட்டார். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து திருப்பி வராரு. வந்து, சாமி தலைவலியெல்லாம் போயிடுச்சு, ஜுரமெல்லாம் போயிடுச்சு சாமி, நான் வேலையை பார்க்குறேன் சாமி. அது எப்படி போச்சு தெரியல. அப்போ தான் அந்த மாணிக்க கவுண்டருடைய அந்த எளிமையான அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதை பார்த்தேன். என்ன அற்புதம், எவ்வளவு அற்புதம். அந்த எளிமையான அந்த நம்பிக்கை, சாமி எனக்கு பண்ணுவார், சாமி எனக்கு செய்வார், இந்த நம்பிக்கையில் சாமி என்ன சொன்னாலும் கேட்குறது. இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன பொண்ணு கிளாஸில் ரெக்கார்டு நோட்டு, அந்த நோட்டு ரொம்ப முக்கியம், 10th படிக்கிறது போல் ரெக்கார்டு நோட்டு ரொம்ப முக்கியம் போல், அது காணும். அவங்க அம்மா அப்பா வந்து சாமி டிவோட்டிஸ், காணும். அந்த பொண்ணு ஒரே அழுக. திருப்பி அந்த ரெக்கார்டு நோட்டை பூரா உட்காந்து எழுதணுன்னா ரொம்ப நாள் ஆகும், மற்றது படிக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா அப்பாட்ட கேட்டால் தேடிப்பாருங்கிறாங்க. இது தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் அவங்க அம்மா சொல்கிறா, நீ சாமி நாமத்தை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எழுது, ஒரு பக்கத்துக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எழுதும் போதே சாமி நாமத்தை சொல்லு, மனசுக்குள்ளேயே சொல்லு அப்படி சொல்கிறா. 2 நாள் எழுதுறா, 3ஆவது நாள் நோட்டு கிடச்சி போகுது. யாரோ ஒரு பொண்ணு தவறுதலாக எழுதிட்டு போயிட்டு திருப்பி வந்து அவர்கிட்ட வந்து கொடுக்குறாப்புல. அந்த பொண்ணு, அம்மா நீ சொன்னபடியே நடந்துருச்சு, சாமி நாமத்தை எழுதுனே எனக்கு கிடச்சிருச்சு. எவ்வளோ எளிமையாக நடக்குது பாருங்கள். இது பூராமை பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, சின்ன விஷயங்கள். அந்த சின்ன விஷயங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஒழிஞ்சிட்ருக்கு. இதே நம்பிக்கை நம்ம வாழ்நாளையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா எப்படி இருக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த காரியத்தை நம்ம சாமிகிட்ட சொன்னால் சாமி என்ன சொல்லுவார், இதை செய்யலான்னு சொல்லுவாரா, செய்ய வேண்டான்னு சொல்லுவாரா, இதை நம்ம வந்து ஆழ்ந்து நம்ம வந்து தியானித்து உள்ள நம்ம பார்த்தோம்னாவே கண்டிப்பாக சொல்லுவார் சாமி, இதை செய் இல்லாட்ட இதை செய்யாதேன்னு. அந்த மாதிரி சுய பரிசோதனை, சுயமாக நம்ம வந்து தியானித்து உள்ள சாமியோட கம்யூனிகேட் பண்ண முடியும், சாமிகிட்ட நம்ம கேட்க முடியும். அதை கேட்க முடியுதான்னு பாருங்கள், கண்டிப்பாக கேட்க முடியும். கேட்கறதுக்கு பதிலும் கிடைக்கும். நமக்கு நிறைய பதில் கிடைச்சிருக்கு, எனக்கு நிறைய பதில் எனக்கே கிடைச்சிருக்கு. என்னை மாதிரி சாதாரண பாமரனுக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களை மாதிரி பக்திமான்களுக்கு எப்படி கிடைக்காம இருக்கும். கேளுங்க. சாமிகிட்ட கேட்காம வேறு எதை கேட்குறது. சாமி இன்னொரு தடவை பக்தர்களுடைய லட்சணத்தை சொல்லிட்டு வந்தார், ரொம்ப அழகாக இருந்தது. அது தர்மப்படி நம்ம லௌகீக வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு தர்மப்படி கேட்கணும். அது என்னெல்லாம் தேவையோ அதை சாமிகிட்ட மனமாற கேட்கலாம். அப்படி மனமாற கேட்கும்போது சாமியை கண்டிப்பாக அருள் பாலிப்பார். என்னைக்கு அருள் பாலிப்பார், எப்படி அருள் பாலிப்பார் அது நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அருள் பாலிப்பார். அப்பேற்பட்ட பக்தன் இருக்க பாருங்க, அவன் தான் உண்மையான பக்தன். சுவாமியை நாடி எனக்கு இது வேணும் சாமின்னு கேட்குறவன். அது அந்த காரியம் தர்மமான காரியமாக இருக்கணும், லோகக்ஷேமத்துக்கு உகந்த காரியமாக இருக்கணும். அப்படி கேட்குறவன் சுவாமிக்கு ரொம்ப பிரியமானவன். சாமிக்கு பிரியமானவன் மட்டும் இல்லை, சாமி அவனுடைய ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். அவன் சிறந்த பக்தனும் கூட சொல்லுவார்.
அவன் தான் பக்தன். அடுத்த கேட்டகரி என்னென்னா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்கிறவன். சாமி எனக்கு லௌகீக சமாச்சாரங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம், பணம் வேண்டாம், காசு வேண்டாம், பதவி வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், உறவு வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஆனால் நீ தான் எனக்கு வேணும். இப்படி சொல்கிறாங்களே, இப்படி சொல்லக்கூடியவன் நல்ல சாதகனா, நல்ல சாதகனா. கடைசியாக மூணாவது ஒன்று சொல்கிறாரு, எனக்கு வேண்டான்னு சொல்ல வேண்டாம், வேணும்னு சொல்ல வேண்டாம், நீ என்ன பண்ணாலும் சரின்னு சொல்கிறவன் பரமயோகியான். அவன் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சமானவனா. யார்? சுவாமிக்கு பிடிச்சமானவனா. வேணும்னு கிடையாது, வேண்டான்னு கிடையாது, என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறது. அது விஷமாக இருந்தாலும் ஏற்றுக்கிறது, அது பெரிய அமிர்தமாக இருந்தாலும் ஏற்றுக்கிறது. அப்படிப்பட்டவன் உண்மையான யோகி. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவன், என்னோட கலந்தவன்னார் சுவாமி. இப்படி நிறைய திருவாசகங்கள் இங்கேயும் அங்கேயுமா அப்படி இப்படி தெளித்து வச்ச மாதிரி இருக்கும். இதை பற்றி யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா எனக்கு சம்பவங்கள் நிறைய ஞாபகம் வரும். யாராவது கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா? யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்க தோணுதா? சாமி ஒரு டீச்சர்னு யாருக்காவது தெரியுமா? இங்கே டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள்லாம் அவருடைய குலம். அவர் ஒரு டீச்சர், சாமி ஒரு டீச்சர். ஒரு ஸ்கூலில் வந்து ஹை ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டராக இருந்து அப்புறம் அந்த பதவி ரொம்ப பாரம் அதிகமாக இருக்குன்ட்டு உதவி ஹெட்மாஸ்டராக ஆகி கடைசியில் அதையும் வந்து ரெசிக்னேஷன் லெட்டரோட கொடுக்காம வெளியே வந்தவர், தெய்வ வேட்கையினால வெளியே வந்தவர். அதனால் அந்த ஆசிரியர் குலம் பூரா பார்த்திங்கன்னா சாமியுடைய குலம். ஏன்னா நல்லதே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறவங்கள, ஞானமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், அறிவாகட்டும், எதுனாலும் கற்றுக் கொடுக்குறவங்கள. ஸோ இவங்கெல்லாம் சாமியுடைய கேடலில் இருக்கவங்க. இவங்களுக்கு பொறுப்புகளும் அதிகம். இவங்களுக்கு வந்து தனி கருணை வச்சுருப்பார் சுவாமி இவங்க மேலே. ஏன்னா வரக்கூடிய ஜென்ரேஷனை வந்து உருவாக்குறதுக்காக இவங்ககிட்டலாம் பரிபூர்ணமாக சாமி எப்பயே இருப்பார். இவங்க மட்டும் தன்னுடைய கடமையில் கருத்தாக இருந்தாங்கன்னா சுவாமி எப்பயுமே உடனே இருப்பாங்க. இவங்க கிளாஸ்னால் பிள்ளைங்கள்லாம் ஆர்வமாக வந்து படிக்கும், ஆர்வமாக வந்து படிக்கும். இவங்க சொல்கிறதுக்கும் அவ்வளோ ஆர்வமாக சொல்லி கொடுப்பாங்க. டீச்சர்ஸ்னாவே சாமிக்கு அப்படி பிடிக்கும், அப்படி பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பக்தர்களை சாமிக்கு பிடிக்கும். சின்ன சின்ன பக்தர்கள், இந்த எளிமையான பக்தர்களை பிடிக்கும் சாமிக்கு. அதனால் யாருமே வந்து இதெல்லாம் நமக்கு இதை கடந்த விஷயம், சுவாமிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நமக்கு தெரியாத விஷயம், அவரை எப்பயுமே பணிஞ்சு கெஞ்சி தான் கேட்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து கேட்கலாம், ஆனால் தர்மப்படி இருக்கணும், தார்மீகப்படி இருக்கணும், அது லோக சேமத்துக்காகவும் இருக்கணும். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அருள் பழிப்பார். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறார், நீங்கள் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம், மனசுக்குள்ளேயே அவர்கிட்ட பேசலாம். அந்த பேசுகிற அளவுக்கு பக்குவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அந்த நம்ம குரல் அவர் கேட்கணும், அவர் குரல் நம்ம கேட்கணும். அதுக்கு மனசில் எப்படி இருக்கணும்? மனசு வந்து எம்டியாக இருக்கணும். ஆசைகளே இல்லாத எம்டினஸ் இருந்ததுன்னா அவர் குரல் உங்களுக்கு கேட்கும், உங்கள் குரல் அவருக்கும் கேட்கும். அவர் மனசு சிம்மாசனத்தில் அழகாக உட்காந்துருப்பார். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு பிரச்சனைகள், உலகளாவிய பிரச்சனைகள் வரும்போது நமக்கு வந்து அதன் பாதிப்பு அதிகம் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெறும் பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த சொர்க்கம்தான் நமக்கு தெரியும். இந்த நரகன்னு சில இந்த யுத்தம், சாவு, நோய் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே ஒன்று ரெண்டு நோய்கள் இதெல்லாம் வந்தாலும் மற்றவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும், நமக்கு தாங்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். அதிலேயும் ஒரு தெய்வீகத்தை நம்ம பார்ப்போம். இந்த குருகுலம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த குருவுடைய குலம் இருக்கே, இந்த குலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலத்தினால தான் இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு, சுழண்டுக்கிட்டு இருக்கு. இந்த குருகுலத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமான ஆசைப்பட்டவங்களாம் கிடையாது, ரொம்ப ஆசைகள்லாம் இருக்காது. யாருக்காவது ரொம்ப ஆசைகள் இருக்கா? பெரிய அம்பானி ஆதானி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி ஏதாவது ஆசைப்படுறாமா? அந்த மாதிரி ஆசைகள்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக இருக்கணும், அவ்வளோதான். பசிக்கும் போது சாப்பாடு, இருக்க ஒரு வீடு,
செய்கிறதுக்கு ஒரு பணி, அந்த பணியும் நல்பணியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கோவில் குளங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சேவைகள் இந்த பண்ணுறாங்களே எப்பா, கட 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 கடன்னு எல்லா சேரும் வெளியே போச்சு, எல்லா சேரும் திருப்பி வந்துச்சு, எல்லா குத்து விளக்கும் உள்ளே வந்துச்சு, எல்லா குத்து விளக்கும் வெளியே போச்சு, அத்தனை புஷ்பங்களையும் எடுத்து அழகாக எடுத்து இங்கே சேகரித்தாச்சு. அற்புதம் இது, உண்மையிலே பெரிய அற்புதம் அது. யாரும் எந்த இதையும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்காம இது அப்படி செய், இது இப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யலாம், ஒன்றும் சூப்பர்வைசிங்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு தடவை வரிசையாக போங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வரிசையாக போயிட்டே இருந்தாங்கல்ல, நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே. இது இது எதுக்கு என்னையே கூப்பிட்டீங்கன்னாச்சு? இங்கேயே அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க, இந்த நீங்கள் இருக்கீங்க. அப்பா, நாங்கள்லாம் என்ன செய்ய போகிறோம் தெரியல. சுவாமிகிட்ட வந்த டிவோட்டிஸு, பழைய டிவோட்டிஸு, 70லேருந்து வந்தக்கூடிய டிவோட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டேன். அவங்கள பார்த்து அவங்கள ஒரு தட்டில் மொத்த பறையை வச்சாலும் இங்கே உள்ள புது டிவோட்டி ஒருத்தரை வச்சா சமமாகிடும். அப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. ஏன்னா அந்த காலத்தில் உள்ள டிவோட்டிஸ் எல்லாமே சாமி செது போயிட்டாருன்னு நம்புகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி வேறு சாமியை பின்னாலே போகிறாங்க. இன்றைக்கி வேறு சாமி பின்னால் போய்கிட்டே இருக்காங்க. நிறையா டிவோட்டிஸ் போயாச்சு. ஒரு காலத்தில் சாமி மேலே அப்படி ஒரு பக்தியாக இருந்தவங்க பூராமே சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் இன்னொருத்தர் தேடி போயாச்சு. ஏன் போகிறாங்களா? ஏன் அவங்களுக்கு தான் இன்னொரு சாமி வேண்டியிருக்கே. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவங்களுக்கு தான் மனசுக்குள்ளே சாமிகிட்ட பேசணுங்கிற ஒரு எண்ணமே வரலையே. சுவாமி இறந்துட்டாருன்னு நினச்சாங்கன்னா என்ன செய்யறது? சாமி இருக்கார், என் மனசுக்குள்ளே இருக்கார், இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், அவர் என்றைக்குமே அழிவில்லாதவன் நம்பினவங்க அவங்க தனக்குள்ளேயே கேட்டுக்குவாங்க, தனக்குள்ளேயே அவங்க பார்த்துக்குவாங்கல்ல. அந்த நம்பிக்கை இல்லையே. சாமி அவ்வளவு சொல்லி சாமி கூட 25 வருஷ காலம் வாழ்ந்தும் கூட என் சாமியை இன்னொரு சாமி ரூபத்தில் தான் நான் பார்க்குறேன்னு சொல்கிறது எப்படிப்பட்டதனம் அது? அறிவுள்ள சமாச்சாரமா, அறிவற்ற சமாச்சாரமா, அறியாமையா, முட்டாள்தனமா? என் சாமியை இன்னொருத்தனை ஏன் நான் பார்க்கணும்? என் சாமியை நீ எனக்குள்ளே நானே பார்த்துக்கிறேனே. நான் அவர்கிட்ட பார்க்குறேன், இவர்கிட்ட பார்க்குறேன், அதாவையே பாருங்களேன். ஏன் வந்து இதை அதில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? இது அவர் என்னவரை நான் ஏன் யார்கிட்டையும் போய் பார்க்கணும்? அந்த உரிமையை நம்ம ஏன் எடுத்துக்கக்கூடாது? என்னவர் அவர்? எனக்கே பாத்தியப்பட்டவர். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிங்க. அவங்க விட்டுட்டு வந்தது இத்தனை குழந்தைகளுக்காக. இது இங்கே இருக்கிற குழந்தைகள் ஒரு 100 குழந்தைகள் 150 குழந்தைகள் இருக்கும். சுற்றி இருக்கிற குழந்தைகள் லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் அவர் விட்டுட்டு வந்தது வெறும் 4 குழந்தைகளை தான். ஆனால் அவர் அரவணைச்ச குழந்தைகள் எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அரவணைச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கும் நம்ம பேத்திகளை கொண்டு அரவணைச்சிட்டு இருக்காரு. நான் சொன்ன ஒரு 10th கிளாஸ் பிள்ளை ரெக்கார்ட் நோட்டை காணோம். அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ரெக்கார்ட் நோட்டை 2 நாள் கழிச்சு எப்படி 1 வாரமாக தேடுற அந்த பொண்ணு கிடைக்கல. நாமத்தை எழுதுறா, மறுநாள் கிடைக்குது. இந்த பிள்ளையை யார் எடுத்துக்கிட்டா? சுவாமி எடுத்துக்கலையா? இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளை எடுத்துக்கிட்டார்? அந்த 4 பிள்ளைங்களை மட்டும் தியாகம் பண்ணார். இல்லை, 4 பிள்ளைங்களை தியாகம் பண்ணி 4 லட்சம் பிள்ளைகளை வந்து சேர்த்துக்கிட்டார். அது 4 லட்சம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் அவருடைய பொறுப்பில் இருந்தது. இன்றைக்கும் கூடிக்கிட்டே போதில்ல. இன்றைக்கி சுவாமியுடைய பிள்ளை சுவாமி நினைக்கிறத விட நீங்கள் அதிகம் நினைக்கிறீங்களே. சாமியுடைய பிள்ளைகள் யாரும் நினைக்கலையே. ஆமாம், ஏன் சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா? சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? பிச்சாண்டவர்னு ஒரு பேர் உண்டு. பிச்சாண்டவர்னு ஒரு பேர் உண்டு சிவபெருமானுக்கு. நாயன்மார்கள் சரித்திரம் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு அவர் பிச்சைக்கு தான் போவார். எதுக்கு போகிறாருன்னா அந்த பக்தர்களுடைய மேன்மையை உலகத்துக்கு காட்டுறதுக்காக. ஒரு வீட்டுக்கு பிள்ளைக்கறி கேட்டு போவார்ல.
இப்படி எத்தனை சிவனடியார்கள் வந்து வீட்டுக்கு அவர் போய் எந்த விதமான பிச்சைகள்லாம் கேட்டிருக்கார். ஒரு தன்னை பிச்சைக்காரன்னு சொல்கிறது வந்து எதனால் சொல்கிறாருன்னா, தன்னை சிவபெருமான உருவப்படுத்திக்கிறார். பிச்சைக்காரன்னு சொல்லும்போதே பிச்சை எடுக்க வேண்டிய பொருள் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் ராத்திரி 12 மணி இருக்கும். ஐயாச்சி மையருங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு எங்களை கூட்டு போகிறார். காலையிலேருந்து நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், அவர் கூடயே உட்காந்துட்ருக்கோம். காலையில் 6 மணிக்கு நாங்கள் போயிட்டோம். சாமி வந்து பாத்திர கடையில் பார்த்தோம். அங்கிருந்த மணிக்கு எல்லாம் பேக் பண்ணி புண்ண மரத்தடிக்கு போயாச்சு. அங்கே இருந்து சாயங்காலம் 5 மணிக்கு மறுபடியும் புறப்பட்டு சேரடி மண்டபத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்திர கடையை பூட்டதுக்கப்புறம் பாத்திர கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். லேடிஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஜென்ட்ஸ் அங்கங்கே நேச்சுரல் காலுக்கு அங்கங்கே போயிட்டாங்க. பெண்கள் பழுது வச்சு போய் உட்காந்துருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு, ஒரு பிராமின் வீட்டுக்கு. அவங்க கதவை தட்டுறாரு. அங்கே வந்து அந்த அம்மா திறக்குது. சாமியை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த ஐயரும் வர்றாரு, வந்து எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே கூப்பிட்டு போன உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு இவங்களெல்லாம் பின்னால் அழைச்சிட்டு போங்கங்கிறாரு. அவங்க எல்லோரும் அழைச்சிட்டு போகிறாங்க. பின்னால் பாத்ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்தோன்னா அப்படின்னு ரிலீவ்டு. அதுக்கப்புறம் வந்து அமைதியாக உட்காடுறாங்க. சாமி எல்லாருக்கும் பால் வந்து இருக்குது வீட்டில், கொடுக்கலாமா? எல்லாத்துக்கும் இருக்குமான்னு கேட்குறாரு. இருக்குது சாமி சொன்னோடனே எல்லோரும் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்துட்டு சாமியை அந்த ஹாலில் உட்கார வச்சுட்டு இங்கிட்டு அங்கிட்டு நடக்கிறார் கொஞ்சம் நேரம். ராஜ நட அவர் நடந்தால் அப்படி ஒரு அழகு இருக்கும். நடந்துட்டு சொல்கிறாரு, beggar used to call himself as a beggar. But there is nothing either in this world or in that heaven to be begged by this beggar. இந்த பிச்சைக்காரன் தன்னை பிச்சைக்காரன் சொல்லிக்கிறான் தவிர்த்து இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கக்கூடிய பொருள் இந்த உலகத்துலேயும் கிடையாது, அந்த சொர்க்கத்துலேயும் கிடையாது. இந்த பிச்சைக்காரன் தன்னை பாவின்னு சொல்லிக்குவான், சின்னர்னு சொல்லிக்குவான். ஆனால் இந்த பிச்சைக்காரமான ஒரு பவித்திரமான ஒரு புனிதமான ஒரு வஸ்துவை இந்த லோகத்துலேயும் பார்க்க முடியாது, எந்த லோகத்துலையும் உன்னால் பார்க்க முடியாது. இதெல்லாம் சாமி சொன்ன வாசகங்கள். வெளியே வேஷங்கள் போட வேண்டியிருக்குமா? தன்னை பிச்சைக்கார மாதிரி அலங்கரித்தாலும் கூட அந்த அவர்கிட்ட வரக்கூடிய அந்த சுகந்தம் இருக்குது பாருங்கள், சந்தன சுகந்தம் அடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி அது. அந்த மூர்த்தியை வந்து ஒரு பிச்சைக்கார சுரூபத்தில் அவர் காட்டிட்டு வர்றாரு. அந்த வேலியை தாண்டி உள்ளே போக முடியுதா? அந்த சக்தி நமக்கு இருக்கான்னு பார்க்கத்தான். அந்த பிச்சைக்கார சுரூபத்தையும் தாண்டி உள்ளே போய் அவருடைய தெய்வீகத்தை பார்த்துட்டா நீங்கள் வந்து அங்கே பிச்சைக்காரரை பார்க்க மாட்டீங்க, தெய்வத்தை தான் பார்ப்பீங்க, குருவைத்தான் பார்ப்பீங்க. அந்த பிச்சைக்காரன் சொல்கிறதுக்கு காரணமே வந்து சாதாரண ஆளுங்க ஏதோ ஒன்று சாமின்னு சொல்கிறாங்க, வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி வர்றவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த சாமி என்ன பிச்சை சீரட்டெலாம் பிடிக்குது, பிச்சைக்காரன் மாதிரி இருக்காப்புல, இந்த ஆள்கிட்ட போய் என்ன பிரயோஜனம், வா வேற எங்கேயோ போவோம். அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஆளுகளுக்கு சாமி கிடையாது. இது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு கிடையாது. இது வந்து ஆன்மீகத்தில் வந்து உச்சஸ்தாயில் போய் நிற்கிறவங்களுக்கு தான் சுவாமி மாதிரி உள்ள ஆட்கள், சுவாமி மாதிரி உள்ள குரு. இது வந்து பிஹெச்டி டாக்டரேட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்களாம் டாக்டரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி குருவை நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கவங்க டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆன்மீகத்தில். உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. உண்மையிலேயே என்ன இந்த பரபிரம்மன்னா என்ன, இந்த அண்ட சராச்சர பெருவழிலாம் என்ன, அந்த ஆனந்த பெருவழியில் வந்து எப்படி நம்ம கலந்துக்க போகிறோம், எப்படி சாமியோட ஒன்றி இருக்க போகிறோம், இதெல்லாம் கற்றுக்கத்தான் நம்ம நாமத்தை விடாமல் சொல்கிறோம், கேட்குறோம், நினைக்கிறோம், காரியமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரும் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைப்பு வரல. சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயாவது தெரியணும்னு அவசியமும் இல்லை. நம்ம பிள்ளைங்களை நல்லவங்களாக வளர்க்கணும், நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பமாக வச்சுருக்கணும், நம்ம குடும்பத்தை வந்து பார்த்து 4 பேர் கற்றுக்கணும். 4 பேர் இந்த குருவிட்ட போனதுனால இவங்க எப்படி இருக்காங்களே, நம்மளும் அந்த குருவிட்ட போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டணும். இந்த பொறுப்புகள்லாம் நம்மகிட்ட இருக்குல்ல. ஸோ சாமி பிச்சைக்காரன் கிடையாது. பிச்சைக்காரங்கிறது அவருடைய வேஷம். பிச்சாண்டவருங்கிறது மாதிரி அவர் பிச்சைக்காரங்கிறது தன்னை சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் பிச்சை எடுக்கக்கூடிய பொருள் ஒன்றுமே கிடையாது உலகத்தில். இந்த உலகத்தில் அவர் பிச்சை எடுக்கக்கூடிய பொருள் என்னமா இருக்குது? எல்லா பொருளுமே ஒரு காலம் இல்லாட்ட ஒரு காலம் அழிஞ்சு போயிடும். நமக்கே இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம கேட்கக்கூடிய பொருள் என்ன இருக்குது? எந்த பொருளாவது நிரந்தரமாக நம்ம இருக்க போதா? நம்ம சரீரமே நம்ம நிரந்தரமா? ஒரு காலம் இல்லாட்ட ஒரு காலத்தில் போயிடும். ஏன்னா ஆசைக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்க, அடுத்த நாள் அழுதுட்டா அடுத்த நாளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லாட்டா வீட்டு எடுக்கும், போயிடுவாங்கள்ல. இது வெறும் சரீரம்.
எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த சரீரமே நிரந்தரம் கிடையாது. இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய பொருள், ஆசைப்படக்கூடிய பொருள் மட்டும் நிரந்தரமாக இருக்க முடியுமா? ஆனால் இதை ஏக்கி வைக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்குது பாருங்க, அது நிஜம். அந்த பிரம்மத்தோடு ஐக்கியம் ஆகினும்னு நம்ம வந்து தபம் இருக்கலாம் பாருங்க, அந்த தபஸ், அதுதான் அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம கொடுக்கப்பட்டதே அதுக்கு தான். இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. என்ன காரியனாலும் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் அத்தனையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. சுவாமிக்கு, குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பாரமும் அவருக்கு. நம்ம வந்து விச்ராந்தியாக இருக்கலாம். அவருடைய அந்த பெருவழியை, அண்ட சதாச்சர பெருவழியை நம்ம பார்த்துடலாம். பார்க்கறது மட்டும் இல்லை, கலந்துடலாம். நம்ம அடையாளங்களை அழிச்சிடலாம். அதான் போயிடும், நம்முடைய அடையாளங்கள் அதான் போயிடும். அந்த அடையாளங்கள் நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு அந்த வேதனைகளே வருது. அடையாளங்களை ஏன் வச்சுக்கணும் நம்ம? சாமி அந்த அடையாளங்கள் எதுவுமே வச்சுக்கலையே. சாமி தன்னுடைய வாழ்க்கையை என்றைக்குமே வெளிப்படையே சொன்னது இல்லையே. அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக அவருடைய மனைவி பார்த்து, அவங்க மனைவி கூப்பிட்டு அங்கே போய் அவருடைய படித்த இடம், சொல்லி கொடுத்த இடம், வாழ்ந்த இடம் எல்லாமே எடுத்து அதை வந்து கோர்வையை எழுதி இதெல்லாம் பண்ணோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் எதுவுமே சொல்லலையே. இந்த சரீரத்தினுடைய வாழ்க்கை முக்கியம் கிடையாது. சுவாமி ஒரு நாள் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் யார் நினைக்கிற நீ? இந்த உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ளதா இந்த பிச்சைக்காரன் நினைக்கிற? இல்லை. இந்த பிச்சைக்காரன் எல்லா இடத்துலையும் இருக்கான். நீக்கமர எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். இஸ் ஆல் ப்ரிவைடிங். எல்லா இடத்துலையும் நீக்கமர வியாபிச்சிருக்கான். இந்த பிச்சைக்காரன் இஷ்டப்படாமல் நினைக்காம ஒரு காரியமும் இந்த உலகத்தில் நடக்காது. இந்த பிச்சைக்காரனுக்கும் எங்கள் அப்பாவும் இந்த பிச்சைக்காரனும் ஒன்று. இந்த பிச்சைக்காரன் நினைக்கிறத தான் எங்கள் அப்பா செய்வார். எங்கள் அப்பா செய்கிறது பூராவுமே வந்து இந்த பிச்சைக்காரன் செய்கிறது தான். இந்த பிச்சைக்காரனை எங்கள் அப்பாவையும் பிரித்து ஒரு நாளும் பார்க்க முடியாது. beggar is totally one with his father. எதுங்கம்மா? மக்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது நீங்கள் சொல்லவே முடியாது. உங்கள் அந்தர ஆத்மாவுக்கு இல்லை எல்லாமே தெரியும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது பகவான் தானே. அதை நீங்கள் வெளியே தெரிஞ்சிக்காமல் இருக்கலாம். உங்களுடைய அவுட் சைடு மைண்டில், அதாவது உங்களுடைய புத்திக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உணர்வு, உள்ளுணர்வு இருக்குது பாருங்கள், அதுக்கு தெரியுமே. உங்களுக்கு இப்போ சாதாரணமாக தெரியும் யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேசக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனால் அந்த பகவத்தினுடைய அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த அதிர்வு கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. எதுங்கம்மா? ஆமாம். அவர் இறந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? அந்த சரீரத்தை உகுத்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் அந்த சரீரத்தில் ஒரு சாநித்தியம் இருக்குது. உருவத்துலேயும் அந்த சாநித்தியம் இருக்குது. பகவான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா அந்த சரீரத்துலேயும் கூட தானே இருக்கார். ஸோ அந்த சரீரத்தை வந்து ஞானிகள் சரீரத்தை வந்து எப்பயுமே வந்து ஒரு சமாதி வைப்பாங்க. அந்த சரீரத்தில் சமாதி வச்ச இடத்துலையும் ஒரு அதிர்வு எப்பயுமே இருக்கும். அதுக்கு மேலே இப்போ லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கத்தை வந்து அதுலேயும் ஒரு அதிர்வு இருக்கும். ஏன்னா சமாதியில் வைக்கப்பட்ட லிங்கம்ல அதுலேயும் அந்த அதிர்வு இருக்கும். மற்ற விஷயங்களில் நமக்கு வந்து தேவையில்லை. சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. சாமியே ஸ்தாபித்த அந்த சிலை, சாமியை சமாதி பண்ண இடம், இந்த ரெண்டுமே அந்த அதிர்வலைகளை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கே போய் நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும். நினைக்கிறது மட்டும் இல்லை, அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பரிணாம வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் உன்னதமான ஸ்டேஜுக்கு போகும். இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போய் பாருங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சொரூபங்கள் தான். இப்போ இந்த இல்லை, இந்த மாதிரி இடங்கள் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருக்கார், இங்கே உள்ள பக்தர்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் பார்வை படத்தான் இந்த விக்கிரகத்துக்கு வந்து சுவாமி வந்து அப்படியே நிதர்சனமாக உள்ளே இறங்கி நிற்பார். இந்த சிலையில் வந்து நிதர்சனமாக உள்ளே இறங்கி நிற்கிறார். ஏன்னா உங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த சிலை. சாமி ஒரு நாள் என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு நான் கூட்டம் நிறையா போய்கிட்டு இருக்கு சன்னிதானத்தை நோக்கி, மூலவரை பார்க்குறதுக்காக அப்படி போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், இந்த கையை பிடிச்சிட்டு வரக்கூடிய இந்த பிரம்மத்தை வந்து யாருமே பார்க்காம தொழாமல்
என்னமோ கற்சிலையை போய் வழங்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது சாமி படக்குன்னு என் கையை பிடிச்சி நிப்பாட்டி என்னை பார்த்தாரு. நான் நினைக்கத்தான் செய்கிறேன். அவர் பார்க்குறாரு என்னைய. ஐயோ நான் தப்பாக எதாவது நினச்சிட்டனோ அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். கொஞ்சம் தூரம் கழித்து அப்படியே என்னை கூப்பிட்டு போகிறார். அங்கே அண்ணாமலையார் சன்னதிக்கு பக்கத்தில் வந்து சுற்றி பெரிய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் மேல் படியில் அவர் உட்காந்துக்கிட்டார். கீழ்ப்படியில் என்னை உட்கார வச்சார். பார்சது உனக்கு தெரியுமா, கோயில் உள்ள விக்கிரகங்களுக்கெல்லாம் சக்தி எப்படி கிடைக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டார். நான் மௌனமாக இருந்தேன். ஏன்னா தெரியாது, மௌனமாக இருந்தேன். அவரே சொன்னார், ஞானிகளுடைய தீட்சணியமான பார்வைகள் படுறதுனாலையும் உன்னதமான பக்தர்களுடைய பார்வை படுறதுனாலையும் அந்த விக்கிரகங்களுக்கு சக்தி ஏற்படுது. அந்த சக்தி தான் மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுதுன்னார். சொல்லிட்டு கோபுரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். அண்ணாமலையார் கோபுரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ கோவில்லையும் அந்த அனுகிரகம், அந்த விக்கிரகங்களுக்கு அனுகிரகம் பண்ணுதுன்னா அது காரணம் ஞானிகள். இங்கேயும் இங்கே வந்து பக்தர்கள் 10 பேர் இருந்தாலும் போதுமே அவங்க பார்வைப்பட்டாவே இந்த விக்கிரகத்துக்கும் அவ்வளோ சக்தி வந்துடுதே. சுவாமி கோவில் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. எல்லா சிலைகளும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் கொடுத்தா இருக்குது. சக்தியோடு தான் அது இருக்குது. அந்த சக்தியை கிரகிக்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும். அது கிரகிக்கக்கூடிய சக்தி எப்போ வரும்? நமக்கு எப்போ வரும்? நானுங்கிறது இல்லாமல் பகவானே உன்னை அண்டி வந்திருக்கேன், இந்த நான் வந்திருக்கேன், என்னை பார், எனக்குள்ளே இரு, எனக்கு வழி நடத்துன்னு சொல்லும்போது வந்து உட்காந்துக்குவார். இது இங்கேன்னு இல்லை, இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடம் வந்து திருவண்ணாமலையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் உட்காந்துருக்க இடம் திருவண்ணாமலையாக இருக்கலாம். ஆனால் திருவண்ணாமலை தான் நீங்கள் சுவாமி இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்க. சுவாமி இருக்கிற இடம் திருவண்ணாமலை தானே. இங்கே திருவண்ணாமலையில் நீங்கள் சாமி சொன்னார். அதுவும் சொன்னார் ஒரு தடவை, இந்த பிச்சைக்காரனை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருப்பானார். ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பானார். இப்போ எந்த மூலையில் உட்காந்துட்டு இருக்காரு, எந்த ரூபத்தில் உட்காந்துட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியாது. இருக்கார். நம்ம சாமி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இங்கே இருக்கார். இந்த இடம் அவ்வளோ வைப்ரேஷன் உள்ள இடம். இந்த சிலையும் அப்பேற்பட்ட வைப்ரேஷன் உள்ள சிலை. இதை நம்பி நமஸ்காரம் பண்ணுறவங்க, இதை நம்பி வளம் வர்றவங்க, இதை நம்பி அர்ச்சனை பண்ணுறவங்க, இதை நம்பி நாமம் சொல்கிறவங்க என்றைக்குமே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஒரு துன்பம் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம்தான் கொடுக்குமே தவிர இறக்கத்தை கொடுக்காது. துன்பம் கூட ஏற்றம்தான் கொடுக்கும், இறக்கத்தை ஒரு நாளும் கொடுக்காது. நல்ல விதமாக வாழ வைக்கும். சாதாரண மனுஷங்க எப்பயுமே செத்துக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி தேர் டையிங். ஆனால் குருவை அண்டி வாழ்கிறவங்க தேர் லிவிங். அவங்க இன்னொன்று என்னன்னா, தே வில் பி எட்டர்னலி லிவிங். எப்பயுமே அவங்க இருப்பாங்க, எப்பயுமே இருப்பாங்க. ஏன்னா சுவாமி எப்பயுமே இருக்கிறதுனால சாமியோட கலந்தவங்க எப்பயும் இருக்கத்தானே செய்வாங்க, எப்பயுமே இருப்பாங்க. அதனால் நம்ம வாழ்ந்துருவோம், நல்லாவே வாழ்ந்துருவோம், ரொம்ப நல்லா வாழ்ந்துருவோம். எப்போ ரொம்ப நல்லா வாழ முடியும்? சாமியோட ஐக்கியமாக இருக்கும்போது நல்லா வாழ்ந்துடலாம். போதுமே. வேற என்ன வேணும்? என்ன கேட்டாலும் அது ஒரு காலத்தில் இல்லாட்டன் ஒரு காலத்தில் அது வந்து இத்து போகும், மறிஞ்சு போகும், எல்லாம் கையை விட்டு போயிடும், எதுவுமே தங்காது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழியாத ஒரே ஒரு வஸ்து குரு ஒன்று தான். அந்த குரு நமக்கு இருந்தால் போதுமே. அந்த குருவோட ஐக்கியமாகிட்டா போயிடுமே. நீங்களே குருவாகிடுவீங்கள்ல. நீங்கள் உள்ள ஒவ்வொரு பிம்பமும் குருவாகிடும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் குருவாகிடுவீங்கன்னா போதுமே. ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த மாதிரி ஒரு குரு வந்துட்டாவே இந்த உலகத்தில் யுத்தமே வராது மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தி. கண்டிப்பாக இல்லை. எந்த இடத்துல போனால் அவங்க கவலைகள்லாம் மறந்து போதும். எந்த இடத்துக்கு போனால் அவங்கள மீறி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குதோ, எந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்குதோ, எந்த இடத்துக்கு போனால் அவங்க அத்தனை எதிர்பார்ப்புகளும் சுக்கு நூறாக போகுதோ, எந்த இடத்துக்கு போனால் ஒரு விதமான தெய்வீக அமைதி கிடைக்குதோ, அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? அங்கே ஆசைகள் வரலை, அங்கே எந்த விதமான ஒரு நினைவுகளும் வரலை. அவரை மட்டும் பார்க்கணும்னு தோணுது, அவர் கூட இருக்கணும்னு தோணுது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும்னு தோணுது. நான் பெரிய வியாபாரியாக இருக்கலாம், பார் சார்
எங்களுக்கு அகில இந்திய காஃபி பார்லேருந்து 10 காஃபி கொண்டு வரலாம், காஃபி தூக்கிட்டு வருவோம். அதில் ஒரு சுகம் இருக்கும். நான் பெரிய பணக்காரன், பெரிய வியாபாரி, அந்த ஈகோலாம் அடிபட்டு போதில்லை. நானாவது ஒன்றும் இல்லை. மில் ஓனர்ஸ் டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க சாமிக்கு. மில் ஓனர்ஸ் காஃபி டீ வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஈகோவை அழிக்கிறதுக்கு, அவங்களுடைய அந்த அகங்காரத்தை போக்குறதுக்கு. ஒன்றும் இல்லைடா அந்த இதில் பதவியிலையோ இதுலையோ ஒன்றும் கிடையாது. பவித்திரமான ஒன்றே ஒன்று இருக்குது. எப்படி சாமியை வந்து நம்ம வந்து அடையாளம் தெரியாமல் இருக்க முடியும்? சாமி பகவான் இல்லைங்கிறத நீங்களால் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் சரி, பகவானை தான் இருப்பாப்புல. தெய்வமாக தான் நிற்குமே தவிர்த்து தெய்வம் வேறு ரூபத்தில் வரவே வராது. தெய்வம் வந்து வேறு இதாக போயிடும், சாத்தானாவாக போயிடும். இந்த கிறிஸ்தவ மதத்தெல்லாம் சொல்கிறாங்களே சாத்தானாவாக போயிடும். இன்னும் ஒரு சமயத்தில் எதுவும் அழகான கதை. ஒரு நாள் சாமி வந்து ஒரு எக்ஸசைஸில் ஒரு பரமசத்தில் சொல்லிகிட்டே இருக்கார். மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். இந்த பாஸ்ட், இந்த ப்ரெசன்ட், இந்த ஃபியூச்சர், மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப படித்த ஒரு அம்மா, ரமண டிவோட்டி அந்த அம்மா. எஸ் பகவான் இஸ் ட்ரூ பகவான், பட் ஹவு டு எராடிகேட் திஸ் ஈகோ பகவான் கேட்குது. எப்படி இந்த கர்வத்தை போக்குறது, அகங்காரத்தை போக்குறது எப்படி பகவான் கேட்குது. மறுபடியும் சாமி கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்கிறார். மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். மறுபடியும் அந்த அம்மா கேட்குது, யா இட்ஸ் ட்ரூ சாமி, பட் ஹவு டு கெட் இட் ஆஃப் திஸ் ஈகோங்குது. சாமி இன்னும் கொஞ்சம் உரத்த குரலில், அந்த அம்மா அதை விட கொஞ்சம் உரத்த குரல், அதுக்கு மேட்சார குரலில் கேட்குது. ஆமாம், அகங்காரத்தை போக்குறது எப்படி கேட்குது. படக்குன்னு சாமி குடிஞ்சார், ஒரு பழத்தை எடுத்தார், கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அம்மான்னு சொல்லி அனுப்பிச்சார். சொல்லிட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறாரு, மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அகங்காரம் கூட பகவான் தானே. அந்த அகங்காரம் இல்லாமல் உங்களால் இன்னைக்கு ஒரு காரியம் பண்ண முடியுமா? ஜனார்தனன் ஆசிரமத்துக்கு நிலத்தை வாங்கும்போது 65 லட்ச ரூபா கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சாமியே ஒரு 40-45 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு 10 லட்ச ரூபா அதான் வந்துருச்சு, 10-11 லட்ச ரூபா அதான் வந்துருச்சு. மிச்சம் ஒரு 15 லட்ச ரூபா தேவை இருக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. வரதெல்லாம் 5000 10,000 இப்படி வந்துட்டுருக்கு. ரமணி நாடி ஜோதிடர் ரமணி குருஜி இருக்கார்ல, அவர்கிட்ட போயிருந்தோம். அவர் சொன்னார், 2 பேர் வருவாங்க, வந்து உனக்கு தேவையானதான் கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. நேராக போகணும், சாமிகிட்ட போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும். திருவண்ணாமலை போனோன்னே கேட்டார் சாமி, பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு. சாமி நீங்கள் தான் இருக்கீங்களா, நாங்கள் ஏன் கவலைப்படணும் அப்படின்னாரு. அப்போ சாமி சொன்னார், ஜனார்தனா, when you want to do some service to this beggar, you should retain some ego. Otherwise, you cannot do any service to this beggar. சாமி ஈகோவை ரீட்டைன் பண்ணுவான் சாமி, கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணணும். இல்லாட்டா எப்படி போய் பணம் வேணும்னு சொல்லி கேட்ப? ரீட்டைன் பண்ணணும். சர்வீஸ் பண்ணணும்னா யூ ஷுட் ரீட்டைன் சம் ஈகோ. அந்த ஈகோவை ரீட்டைன் பண்ணுறது, அந்த ஈகோ வந்து ஈஸியாக பாசிட்டிவ் ஈகோ. நம்ம சேவை பண்ணுறதுக்காக அந்த ஈகோ நம்ம வச்சுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இங்கே சொன்னார், இந்த பார்சாரி சாமி எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் சாமி. பாருங்கள், லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுருக்கான். நான் ஒரு 40 லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சேன். ஏன்னா பணம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, இப்படியா லாட்டரியில் வருதான்னு பார்ப்போமேட்டு ஒரு 40 லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். அப்புறம் இந்த வீரப்பன் வந்து காட்டுக்குள்ளே இருந்தான். வீரப்பனை பிடிச்சி கொடுத்தா 20 லட்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கர்நாடகா கவர்மெண்ட் 20 லட்சம் தராது சொன்னாங்க. ஏன் அவனை பிடிக்க போவோமா? ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் சொல்கிறாரு சாமி. லாட்டரி டிக்கெட்டு வாங்கியிருக்கான்னு சொன்ன உடனே சிரிச்சார், அப்படி சிரிச்சார். வீரப்பனை பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே சாமி வந்து, ஓ ஹி லிவ்ஸ் இன் டென்ஸ் ஃபாரஸ்ட், இட்ஸ் நாட் பாசிபிள் டு கேட்ச் ஹிம் அப்படின்னாரு. சரி, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த மாதிரி இங்கே ரமணி குருஜிட்ட போனோம். இந்த மாதிரி சொன்னார். உடனே சாமி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஹூ இஸ் தட் 2 people? யார் அந்த 2 பேர்? சாமி அதை தெரிஞ்சுக்கிறது தான் சாமி உங்கள்கிட்ட வந்திருக்கோம். உடனே சாமி ரொம்ப தீர்க்கமாக யோசித்து, there are 2 people who has the capacity to give, who has the mind to give, and you can use these beggars to these people அப்படின்னாரு. யாரை சாமி கான்டாக்ட் பண்ண கேட்டதுக்கு முதல்ல இளையராஜாவை கான்டாக்ட் பண்ண சொன்னார். 2வது அவர் கொடுக்கலன்னா இன்னொருத்தர் கிருஷ்ணான்னு பாம்பேயில் ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கு தெரியும் நினச்சி கிருஷ்ணா உங்களுக்கு தெரியுமா? பாம்பேயில் இருக்கார்ல, விருதுநர் இருக்கார். அவர்கிட்ட கேட்கலான்னாரு.
இளையராஜரை போய் கேட்டோம். இளையராஜா உடனே தரேன்ட்டார். சாமியை சொன்னார், ரைட்டு தந்துடுறேன்ட்டார். ஒரு வாரம் கழிச்சு வாங்கினார். ஒரு வாரம் கழிச்சு கிட்டத்தட்ட 32 டோக்கன் கொடுத்தாரு அந்த 15 லட்ச ரூபாய்க்கு. அப்போல்லாம் வந்து இது கிடையாது, எல்லாம் பேங்க்கில் போய் இதான் கரன்சியாக தான் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து அந்த செப்டம்பர் 15க்குள்ளே நிலம் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் அன்னைக்கு நாங்கள் வசூல் பண்ணதா பேர் தான் எங்களுக்கு தவிர்த்து செஞ்சது போக தான் சாமி. வாலண்டியராக ஒரு 10-12 டிவோட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அது ஒரு 10-15 லட்ச ரூபா சேர்ந்துச்சு. மற்ற பணம் வசூல் பண்ணி கொடுத்தது பூரா சுவாமி. இதில் பெரிய வேடிக்கைலாம் நடந்தது. சாமிக்கு மணி ஆர்டர் அனுப்புவாங்க. சாமிக்கு ஒரு 200 மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டு, சாமி 100 நீங்கள் எடுத்துக்கோங்க, 100 வந்து ஆசிரமத்துக்கு கொடுத்துருக்கான் பாரு. ஜனார்தனை வர சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு 4-5 மணி ஆர்டர் வந்திருக்கும். சாமிகிட்ட போய் உட்காந்தோன்னே, ஜனார்தனா இதை படிச்சுப்பார். அந்த மணி ஆர்டர் அந்த நோட்டு எழுதக்கூடிய சின்ன சிட்டை இருக்கும்ல, அதை எடுத்து படித்து பாரும்பார். படித்து பார்த்துட்டியா, 200 அனுப்பிச்சிருக்காப்புல, இந்த இருக்குது இன்னும் 200, 100 என்னது, 100 ஒன்றுது. இப்படி எல்லாம் பிரித்து கொடுப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். கணக்குன்னு அவர்கிட்ட கற்றுக்கணும். கணக்கு அப்படி ஒரு கணக்கு பிரித்து கொடுப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதெல்லாம் எப்படி அது ஈகோ இல்லாமல் செய்கிறது காரியம். அது சாமி கொடுத்தார், சாமிகிட்டேருந்து வாங்கிட்டோங்கிறது இட்ஸ் சார்ட் ஆஃப் ஈகோ. ஆமாம், அந்த பாசிட்டிவ் ஈகோ இருந்தால் தான் யூ கேன் டூ சம் சர்வீஸ் டு சொசைட்டி. அந்த ஈகோ இல்லைன்னா ஹவு கேன் யூ கலெக்ட் அ ஃபண்ட்ஸ்? அந்த ஈகோ இல்லைன்னா ஹவு கேன் யூ டூ சர்வீஸ் டு த பீப்புள்? டோட்டலி ஹார்ம்லெஸ், டோட்டலி ஹார்ம்லெஸ். அந்த ஈகோ இருந்து ஈகோட ஸ்டேட்டு போகணுமா, சும்மா இருக்கணும். அது ஒரு காலம் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் சும்மா இருக்க கற்றுக்கலாம். அந்த சும்மா இருக்க கற்றுக்கும் போது உங்களை விட்டு ஈகோ சுத்தமாக விலகிடும். அதுக்கு சில பிறவைகள் ஆகலாம், சில ஆண்டுகள் ஆகலாம், தெரியாது நமக்கு. அது அவர் நிர்ணயம் பண்ணுறது. என்னைக்கு என்னைய சாமி கொஞ்ச காலம் தனியாக போய் இருந்தார். நான் கொஞ்ச நாள் தனியாலாம் இருந்து பார்த்தேன். இருந்து பார்த்துட்டு அப்புறம் குகையில் கொஞ்ச நாள் இருந்தார். இருந்து பார்த்துட்டு வெளியே வந்தேன். வந்து சாமிகிட்ட வந்த உடனே சாமி சொன்னார், அங்கே எப்படி ஃபீல் பண்ணேன்னு கேட்டார். சாமி, ஐ குடன்ட் ஃபீல் எனிதிங் சாமி, ஐ வாஸ் ஜஸ்ட் நாட் தேர் சாமின்னு. அங்கே குகையில் இருக்கும்போது. எந்த குகையில் தங்கியிருந்தேன்னாரு, கோயினமைச்சுவாயில் இருந்தேன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னார், தி பகர் ஆல்சோ ஸ்பெண்ட் சம் 6 months இன் தட் கேவ்னாரு. அப்படி சொல்லிட்டு அப்புறம் உடனே சொல்கிறாரு, பார் சார், தி ஃபாதர் ஹேஸ் கிவன் சம் ஒர்க் டு அஸ், லெட் அஸ் கம்ப்ளீட் இட் ஃபர்ஸ்ட் அண்ட் வி நீட் நாட் ஒரி அபவுட் அவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். மை ஃபாதர் வில் டேக் கேர். அதுலேருந்து எனக்கு அந்த ஆசையே போச்சு. பவன் அடையணுங்கிற ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். சாப்பிடணும், சும்மா உட்காந்துருக்கணும். பகவான் அடையிறது நான் என்ன செய்ய போகிறேன்? அது பகவான் பார்த்துக்கிட்டோம். நாம் என்ன செய்ய போகிறேன்? பகவானே பார்த்துக்கிட்டுமே. நல்லா இருக்காது, சுகமாக இருக்காது. பொறுப்பு பூரா அவங்கள கொடுத்துட்டா நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, பொறுப்பு கிடையாது. பொறுப்பு நம்மகிட்ட இருந்தால் அதை செய்யக்கூடிய சக்தி நம்மகிட்ட கிடையாது. 2 வீட்டு நடந்தாவே மூச்சு வாங்குது. நான் என்ன தவறு இருக்கிறது? எப்படி இருக்க முடியும்? ஸோ எல்லாமே அவங்க கையில் ஒப்படைச்சாச்சு, ஜாலியாக இருக்கும். இப்போ மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இந்த அண்ணாச்சி மாதிரி 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஃபோனில் 2 வாரத்தை பேசிக்கிட்டு, அந்த குமரகுருபுரம் அண்ணாச்சி மாதிரி இருந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு ராணி மாதிரி இருக்கவங்க நல்லா சமையல் பண்ணி போடுறாங்க, நல்லா சாப்பிட்டு. எங்கே ராணி? எங்கே நல்லா சாப்பிட வேண்டிய ராணி எங்கே இருக்காங்க? அங்கே இருக்காங்க. நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டு நல்லா சுகமாக இருக்கோமே. எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லையே, எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். இந்த பாருங்களேன், வண்டி ஓட்டுறதுக்கு இந்த டவுனுக்குள்ள ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உடனே அமுதன் ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணுறாப்புல, எங்களுக்கு கொண்டு வந்து பத்திரமா கொண்டு சேர்த்துட்டாப்புல. திருப்பி இந்த போன உடனே எங்களை மெயின் ரோட்டில் இறக்கி விட்டு அவரை போயிடுவார். நாங்கள் அங்கே இந்த மணி ஹைவேஸில் ஓடிடுவோம். எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு, ஏன் வரக்கூடாது? நல்லா இருக்கே. இங்கே இத்தனை பேரும், ஆகா எவ்வளோ பேரும் ஒரு சப்தம் கூட இல்லாமல், ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இதை பார்த்த உடனே எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தானே தெரியுது எனக்கு. வேறு என்னவா இருக்கீங்க? எல்லாமே பிரம்மஸ்வரூபங்கள். அவ்வளோ நல்லா இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். உங்கள் காலில் விழுந்து கும்பிடணும். உங்கள் உண்மையிலே உங்கள் காலில் விழுந்து கும்பிடணும். இல்லைம்மா, அத்தனை பிரம்மஸ்வரூபங்கள் தான். அவங்கள காட்டின அண்ணாச்சிக்கு சாஸ்தாங்க நமஸ்காரங்கள் என்னால் குனிய முடியாது. சாஸ்தாங்க நமஸ்காரங்கள்.
அண்ணாச்சிக்கு பிறந்த நாள். என் பிறந்த நாளுக்கு பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக நக்கல் அடித்து சிரிக்கிறீங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் கிடைக்கிறதுக்கு எத்தனை ஜென்மத்தில் நான் தவம் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பிரம்மஸ்வரூபங்கள், இத்தனை சுரூபங்கள் என்னை வாழ்த்துறதுக்கு எவ்வளோ தவம் பண்ணியிருக்கணும் நான். நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரியாது. இன்னைக்கு அமைதி மட்டும் இல்லை, சந்தோஷமாகவும் இருக்குது. கை தட்டுறீங்களே, ஹாப்பி பர்த்டே சொல்கிறீங்களே. அதனால் நீங்கள் பிரம்மஸ்வரூபங்கள் தான். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. வந்தது நோக்கம் எனக்கு நிறைவேறிடுச்சு. உங்களுடைய ஆசீர்வாதம் முழுக்க கிடைச்சது எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்காவது மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், சாமி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கேளுங்களேன். எதுமா? சாமி ஒரு நாள் என்ன பண்ணார், நான் போயிருந்தேன், தற்செயலாக போயிருந்தேன். பார்சரி கோயிலில் கொஞ்சம் வேலை இருக்குது, வா போகலான்னாரு. உள்ளே என் பையெல்லாம் வச்சுட்டேன், கதவை நல்லா இழுக்கி பூட்டிட்டு நல்ல பூட்டெல்லாம் இழுத்து பார்த்து சாவி தூக்கி ஜேப்பில் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போனார். அங்கே ராஜகோபுரத்துக்கு கீழே இப்போ தான் மிஷினாக வச்சுருக்காங்க. முந்தியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிச்சைக்காரங்க வரிசையாக உட்காந்துருப்பாங்க, சாதுக்கள் உட்காந்துருப்பாங்க. அங்கே போனோன்னா ஒரு சாது, எல்லாம் 2 சாது நமஸ்காரம் பண்ணாங்க. இந்த பிச்சைக்காரங்க உட்காரலாமான்னு கேட்டார். நல்லா உட்காருங்க சாமின்னு சொன்னாப்புல. என்னையும் பக்கத்தில் உட்கார சொன்னார். நானும் உட்காந்துட்டேன். நான் அந்த மாதிரி வெள்ளையும் சொல்லியமாக போகிறேன். சாமி உட்காந்துருக்காரு. அவர் சிரட்டை தூக்கி முன்னாடி வச்சுட்டார். அது ஆடாமல் இருக்கிறதுக்காக விசிறியை அணை கொடுத்துருக்காரு. அங்கே எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க, அண்ணாமலையாரே பிச்சை கொடுப்பா, தர்மம் பண்ணுப்பா, அண்ணாமலையாரே தர்மம் பண்ணுப்பா, சாமி தர்மம் பண்ணுப்பா. இப்படி எல்லாருமே கேட்குறாங்க. எனக்குலாம் கோபமாக வருது. நான் யார், என்ன, என்னையே பிச்சை எடுக்க விட்டாரே, இங்கே வந்து விட்டார். பக்கத்தில் இவர் சாமி பார்த்தா சாமி அவருடைய பார்வை எங்கேயோ இருக்கு, எங்கேயோ பார்த்துட்ருக்காரு. வர்ற மகாராசன் எல்லாருமே பார்த்திங்கன்னாங்க, எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு போகிறான். சாமி சிரட்டையிலையும் காசை போடுறான். என்னையை பார்த்தோன்னே ஒரு முறைக்கிறான், போயிடுறான். கோவம், அவ்வளோ கோவம் வருது. இப்படி அவமானப்படுத்துகிறாரே, இந்த மாதிரி பண்ணுறாரேன்னு. கொஞ்சம் நேரம் போச்சு. அந்த சப்தங்கள்லாம் ஒரு கோரஸாக கேட்குதா, அண்ணாமலையாரே தர்மம் பண்ணுப்பா, பிச்சை போடுப்பா, இது கேட்குதா. கொஞ்சம் கழிச்சு எனக்கே ஆசை வந்துச்சு, நம்மளும் பிச்சை கேட்போமா. ஆசையாக வந்துச்சு. சரி சாமி பார்த்தா, சாமி சொல்லுவாரான்னு பார்த்து அவரை பார்த்தா, அவர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு போட்டு சிரித்தார். சரி சாமியே அண்ணாமலையாரே பிச்சை போடப்பான்னு சொன்னால் நம்மளும் கூட சேர்ந்துக்கு வைப்போம்னு நினச்சேன். அந்த மோமெண்ட்டில் சாமி எழுந்திரிச்சிட்டு பார்த்தாருதி. அதுக்குள்ளே அவர் சிரட்டை நிறைஞ்சு போச்சு. டிஸ்ட்ரிபியூட் திஸ் மணி டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் அப்படின்னாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்தையும் கொடுன்னாரு. கொடுத்துட்டு வா வீட்டுக்கு போவோம், வந்த வேலை முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு கொடுப்பிட்டார். பிச்சை எடுக்க வச்சார். ஆனால் பிச்சையாக எனக்கு யாரும் போடல. ஆனால் அவர் சிரட்டை நடந்து போச்சு. இந்த மாதிரி விசித்திரமான அனுபவங்கள்லாம் இருக்கும். பிச்சை எடுக்கிறது ஒரு ஆனந்தம் இருக்குமா. அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சா தான் தெரியும். மாதாஜி கிருஷ்ணாபாய் தன்னுடைய அகண்ட போகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடாக போய் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்து அவங்க அந்த வீட்டில் கழிவு நீர் வடியும் பாருங்க, அந்த நீர் எடுத்து தான் குடிப்பாங்க. அகண்ட போகணுங்கிறதுக்காக அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் எந்த விதமான ஒரு ஊதியமும் வாங்க மாட்டாங்க, அகண்ட போகணுங்கிறதுக்காக. ஸோ இப்படி எத்தனையோ சாதனா வழிமுறைகள் இருக்குல்ல. பிச்சை எடுக்கிறது ஒரு சாதனா வழிமுறை, ஒரு சாதனா. இந்த நாட்டில் தான் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு சாதனா. சாதுக்கள் எல்லாம் பிச்சை தான் கேட்பாங்க. ஆதிசங்கரர் பிச்சை கேட்கல, பிச்சாந்தேகி. அந்த சொல்ல கேட்கும் போதே என்ன ஒரு தெய்வீகம் காதில் விழும். அந்த பிச்சை கொடுக்க முடியலையே, நம்மகிட்ட ஒரு நெல்லிக்காய் தானே இருக்குது, என்ன செய்யன்னு சொல்லி அதை கொண்டு வந்து போட்ட உடனே கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறாருல, அந்த வீட்டில் பொன்மலை கொட்டுதில்ல. பிச்சை எடுக்க வந்தவர் பிச்சை கொடுத்துட்டும் போனார்ல.
அதே மாதிரி தான் இவரும். இவர்கிட்ட வந்தவங்க எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க? எத்தனை பேர்? நான் ஒருத்தன் அதில். என்னென்னமோ ஏன்னா ரோட்டில் பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் திரிஞ்சு பிச்சை எடுத்தவன் தான் நான் ஒரு காலத்தில் 70s. இன்றைக்கி சில கோடிகள்லாம் சாதாரணம். ஆனாலும் இது எதுவுமே வேண்டாம், நீ வந்து அங்கே வந்து திருவண்ணாமலை வந்து வாழ்றதெல்லாம் அப்படின்னு சாமி சமாச்சாரத்துக்கு வந்து சொன்னதுனால எல்லாத்தையும் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நானே எவ்வளோ அங்கே போய் எடுத்துக்கிட்டோம். நல்லா போய்கிட்டு 25 வருஷம் ஆச்சு அந்த ஊருக்கு போய். 25 வருஷமாக சுகமாக வாழ்ந்துட்டுருக்கோம், நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல, நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம். ஏதோ ஒன்று டிவோட்டிஸ் வந்தாங்க, தங்குறதுக்கு மேலே வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களை நல்லா வச்சுருக்காரு. ஆனால் எங்கள் பேரில் ஒரு சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எந்த பாரமும் இல்லை எங்களுக்கு. அவள் போட்டுக்கிறதா நகை, அது கூட அவளுக்கு பாரமாக தெரியுது. அப்பப்போ தூக்கி கழட்டி வச்சுருவா. நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாமியை மட்டும் நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. போதுமே. இத்தனை காரியங்கள் பண்ண சாமி இன்னைக்கு நம்ம இதயத்துக்குள்ளே ஒளிஞ்சி வாழ்ந்துட்டுருக்கார். அவர் அந்த ஒளிஞ்சி வாழ்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம எனக்குள்ளே இருக்கிற சாமியை நான் கண்டுபிடிக்கணும். அதான் என் வாழ்க்கையில் நான் பண்ணக்கூடிய தபஸே அதான். அதே தான் ஒவ்வொருத்தருக்குள்ள கடமையும் அதான். இந்த வாழ்க்கையே அதுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்ந்துருவோமே, நம்ம வாழ்ந்துருவோமே. சாமி தேடி தேடியே வாழ்வோமே, தேடி தேடி வாழ்வோம். தேடுதலில் ஒரு சுகம் இருக்குது, தேடுதலில் அப்படி ஒரு சுகம் இருக்குது. தேடுவோமே, நல்லா இருக்குமா. இந்த ஆன்மீக வாழ்க்கை அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை. சாதாரண இந்த குடும்ப வாழ்க்கை, சாதாரண வியாபார வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, இந்த உலகியல் வாழ்க்கை, இதெல்லாம் விட ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை வந்து ஆன்மீக வாழ்க்கை. அவன் நாமத்தை பாடுறது, நமக்குள்ளே பாடி பாருங்க. தனியாக இருக்கும்போது நமக்குள்ளேயே பாடி பாருங்கள், அதில் ஒரு சுகம் இருக்கும், ஒரு இனிமை இருக்கும். அவன்கிட்ட பேசி பாருங்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போது, என்ன சாமி இப்படிலாம் பண்ணுற, ஏன் சாமி பண்ணுற, ஐயோ உப்பு போட மறந்துட்டேன், கொஞ்சம் யாகப்படுத்திருக்கலாம்ல நீ, சாமி காரம் கம்மியாக போச்சு, ஏன் சாமி இப்படி பண்ண, கொஞ்சம் யாகப்படுத்திருந்தா காரம் கொஞ்சம் கூட போட்டு பண்ணல. இப்படிலாம் பேசி பாருங்களேன். நான் எழுதும்போது எழுதிட்டு திருப்பி படிக்கும்போது, சாமி இத்தனை மிஸ்டேக் விட்டுருக்கேன் சாமி, கொஞ்சமாவது கண்டிச்சிருக்கலாம்ல. அப்புறம் திடீர்னு வரும், திருப்பி படிக்க வச்சிருக்கீங்களா, படிக்க வச்சு காட்டியிருக்கல இவ்வளோ மிஸ்டேக் வந்திருக்குன்னு சரி பண்ணு. இந்த கம்யூனிகேஷன் பூரா இருக்கும். தினமும் எழுதுகிறேன், நான் தினமும் எழுதுகிறேன். அது ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எதுலேயும் ஒன்று வரும். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்க்கும்போது அதோடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியும். அது அவர் சொன்னால் தான் எனக்கு புரியும். அந்த கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குல்ல. காஞ்சங்காட்டில் தீட்சை வாங்கினாங்க. காஞ்சங்காட்டில் தீட்சை வாங்கின உடனேயே அவர் அங்கே தான் இருக்கணும்னு நினச்சார். பப்பா திருவடியில் தான் இருக்கணும், காலத்தை கழிக்கணும்னு நினச்சார். ஆனால் பப்பாவுடைய எண்ணம் அது இல்லை, மாதாஜி எண்ணம் அது இல்லை. நீ வெளியே போயிடு, இங்கே இருக்கக்கூடாதுன்னார். வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக இன்னொன்று சொல்கிறார், ஒரு பெரிய மரத்துக்கு கீழே இன்னொரு பெரிய மரம் முளைக்கவே முளைக்காது. ஒரு பெரிய விஷயத்துக்கு கீழே இன்னொரு விஷயம் வளருமா? அப்போ நீ போயிடு அப்படிங்கிறாரு. அவரும் போகிறாரு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம், 52 தீட்சை வாங்குறாரு. 65 தான் வந்து காலை ஊன்றாரு. எங்கே? திருவண்ணாமலையில். அது வரைக்கும் தேசம் செஞ்சார். 65 வந்து ஊனதுக்கப்புறம் வந்து அவர் எங்கேயும் அதிகம் வெளியே போனதே கிடையாது. அங்கே ஒரு ஞானிக்குள்ள இன்னொரு ஞானி வாழ முடியாதுமா, இன்னொரு ஞானி வாழ முடியாது. அங்கே குரு சிஷியன், நம்ம சாமி அடிக்கடி சொல்லுவார், எனக்கு சிஷியனே கிடையாது, எனக்கு டிவோட்டிஸே கிடையாது, எனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். பாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிச்சைக்காருக்கு சீடரே கிடையாது, இந்த பிச்சைக்காருக்கு வந்து பக்தரே கிடையாது, இந்த பிச்சைக்காருக்கு நண்பர்கள் தான் உண்டுன்னு சாமி அடிக்கடி சொல்லுவார். இன்னைக்கு எல்லாரையும் சமமாக தான் பாவிப்பார். அப்படி சமமாக பாவிச்சிருக்கும் போது நம்ம எல்லாம் அவருக்கு சமமானவர்கள் தான். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது அவர் தானே. அந்த எண்ணம் மட்டும் நமக்குள்ளே வந்துருச்சு, அது வலுப்பட்டுச்சுன்னா இன்றைக்கி நம்ம வந்து என்ன சொல்கிறது, தேவர்கள் தான் நீங்கள். இந்த ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்கள்ல, நாளும் இழைத்து சாவை நோக்கும் சாரமற்ற உடலின் வாழ்க்கை, நாதன் காட்டும் பாதை சென்றால் சாவை கடக்கலாம்,
நாமம் பாடும் இனிய சுவையில் நாவும் மனதும் மயங்கி என்றும் தேகப்பற்று அற்ற அந்த தேவனாகலாம். யார் பாடினாங்க? ஆகலாமே. சாமி அந்த பாட்டை பாடும்போது முதல்ல அந்த பாட்டை பாடும்போது அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டான்ஸ் 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 தான். அவர் ஆடுற டான்ஸ் பார்க்கணும். இப்படித்தான் பாதை இருக்கும், இப்படி இப்படி கையை ஆடிட்டு அப்படி போகிறது வர்றது, திருப்பி பாடு திருப்பி பாடு திருப்பி பாடு. ஒரு 2 மணி நேரம் பாடியிருப்பேன். பாடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பால் வரட்டும் எங்களுக்கு அப்படிம்பாரு. உடுப்பி ஓட்டுலேருந்து பால் வரும், பாலை குடிப்பார், மறுபடியும் பாடு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த பாட்டு தான். அப்புறம் ஒரு 1000 காப்பி இந்த பாட்டுக்கு பிரதி எடுத்து பெருமாளை பண்ணு ஒருத்தர் சிறுவத்து இருக்கார், அவரை பிரதி எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. இந்த பாட்டு தெரியாத சாமி டிவோட்டிஸ் இருக்கவே முடியாது. இதை பிரபலியப்படுத்தினது சாமி. ஆகலாம், சாமி ஆகலாம். அது சாமியே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சாமி ஆயிட்டீங்களா? ஆயிட்டீங்களா? இந்த மாதிரி தைரியமா சந்தோஷமா சிரிச்சமா அன்னைக்கு உற்சாகமா, இதுதான் சாமி விரும்புறதே. இதுதான். கவலை இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். இதுவும் கவலை இல்லாத நாள் ஏது? சமுத்திரத்தில் அலை இல்லாமல் நம்ம குளிக்க முடியுமா? அலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதுலேயும் குளிக்கத்தான் செய்யணும். அதே மாதிரி வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு கொடையை பிடிச்சிக்க வேண்டியதான், சாமியை பிடிச்சிக்க வேண்டியதான். சாமி நாமத்தை பிடித்தாலும் ஒன்று தான், சாமியை பிடித்தாலும் ஒன்று தான். அந்த கொடையை பிடிச்சிட்டு நம்ம காரியத்தை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு காலம் இல்லாட்ட ஒரு காலத்தை சகஜம் ஒத்துட்டு போயிட வேண்டியதான். அப்புறம் என்ன, நம்ம பண்ண அந்த சாதனாக்கு தகுந்த ஒரு பிறவி கிடைக்கும். அந்த பிறவி இதோட உன்னதமான பிறவியாக இருக்கும். எப்பயுமே சாமியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய பிறவியாக இருக்கும். இவங்க எல்லாருமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சாமி நம்மளை விட்டு இருக்க முடியாது, நம்மளால் அவரை விட்டு இருக்க முடியாது. இப்போ அவர் போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளும் கொஞ்சம் காலங்களில் போயிடுவோம், திருப்பி அவர் வருவார், நம்மளும் வருவோம். நம்ம இல்லாமல் அவரால் இருக்க முடியாது, அவர் இல்லாமல் நம்மளாலையும் இருக்க முடியாது. ஆக அவரும் வருவார், நாமளும் வருவோம். எப்படி சிவன் வந்தால் கூட அவருடைய கணங்கள்லாம் வருதா, சிவகணங்கள் பூரா வருதா? அதே மாதிரி தான் ஒரு குரு வரும்போது அவருடைய பரிவாரங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நம்மளும் வருவோம். அப்போ இப்படித்தான் பேசிகிட்டு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதனால் கவலைங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எப்பயுமே கவலை கிடையாது. அந்த வீட்டில் உள்ள கவலைகள் 1-2 கவலைகள், தொழிலில் உள்ள கவலைகள் 1-2 கவலைகள், இது இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு போய்டும், நாளை கழிச்சு மறுபடியும் இன்னொன்று வரும், அதுவும் சரியாக போய்டும். இப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அவர் என்றைக்கு இருப்பார், என்றைக்கு இருப்பார், எப்பயும் இருப்பார். நம்பிக்கையோடு இருங்க, அவரை பாருங்கள், பேசுங்க. இன்றைக்கி உள்ள நமக்குள்ள அவர்கிட்ட பேசலாம். ஊர் 1000 சொல்லட்டும், ஐயோ பைத்தி பிடிச்சி போச்சு உங்களுக்கு சொல்லட்டுமே. என்னை கூட தான் சொல்கிறாங்க, இவளையும் சொல்லுவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. என்னவும் பண்ணிட்டு போகிறோம், உனக்குனே போச்சு, உனக்குனே போச்சு. இருக்கோம், சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தனியாக அவங்களால இருக்க முடியுதா? ஏன் தனியாக இருக்க முடியாது? நாங்கள் அந்த கேட்டை தாண்டி வெளியே வரதே கிடையாது. மாதக்கணக்கானாலும் வெளியே வரதில்லை, உள்ளே தான் இருப்போம். நல்லா இருக்கே, ஏன்னா நாங்கள் தனியாக இல்லையே, சாமியில் கூட இருக்காரு. தினமும் ஏதாவது ஒருத்தங்க வர்றாங்கல்ல, ஏதாவது சாமி டிவோட்டிஸ் வந்தாங்கன்னா எங்களுக்கு சாமியே வந்த மாதிரி தானே. எவ்வளோ பேசுகிறோம் ஒரு நாளைக்கு சாமியை பற்றி, எவ்வளோ எழுதுகிறோம். அவன் சாமி எப்பயும் கூட தானே இருக்கார். ஆனால் இது கடக்கோடியில் வாழக்கூடிய ஒருத்தனுடைய கதைன்னா எத்தனை டிவோட்டிஸ் இருக்காங்க சாமிக்கும் தெரியாது. உன்னதமான டிவோட்டிஸ் அண்ணாச்சி மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கு இடையிலே நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். போதுமே, இந்த சந்தோஷம் போதுமே. இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ அமைதியாக, இவ்வளோ பகலில் வெயிலில் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து கேட்டுட்ருக்கோமே, இதை விட ஒரு சுகமான ஒரு அனுபவம் வேறு ஏதாவது இருக்கா? எவ்வளோ நல்லா இருக்குது. உண்மையிலே அணைஞ்சி தான் சத்சங்கம் நன்றி, உண்மையிலே சத்சங்கம் இதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி நினச்சி, நான் கூட கோச்சிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த இருக்காரே அவர் எங்கே கோலகர் நினச்சி, அவர் தான் வந்தே ஆகணுன்னாரு, ஓடியாந்துட்டேன். நல்லா இருக்குமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இன்னும் யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? அன்றைக்கி டைம் எவ்வளோ நேரம் நினச்சி ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னு சரி. யாருக்கு கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கோங்க, இல்லைன்னா இன்னொரு தடவை பார்க்கலாம். இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு வயசு இருக்குமோ தெரியாது எனக்கு.
ஆ தெரியல, அது வயசு இருக்குமான்னு தெரியாது. அதையும் சொன்னல, அதுவும் சொன்னல, இல்லை அதுவும் சொன்னல, அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியாதுல்ல. பார்க்கலாம் பார்க்கலாம், கிடைக்குமா? ஸோ உங்கள் ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், அவ்வளோ. இந்த சாமி மாதிரி கை கட்டுறாங்களே, இந்த இப்படிலாம் ஆசீர்வாதம் கிடைக்குது. அதான் ஆசீர்வாதம் பண்ணால் கிடைக்கத்தான் செய்யும், தடுக்க முடியாதுல்ல. யார் வரா? யாரு? நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. योगी राम सूरत कुमार जय गुरु